வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லி இருந்தவங்க கூட இந்த பூண்டு குழம்பு வாசனைக்கு சாப்பிட வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் நம்மளை இழுக்கும். ஒரு கரண்டி சாதம் சாப்பிட்ற இடத்துல 2 கரண்டி சாதம் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. 10-12 பல்லு பூண்டு உரிச்சி போட்டுக்கணும். இதை லேசாக வதக்கிக்குங்க. அடுத்தது இன்னொரு 10 பல்லு பூண்டை நசுக்கி எடுத்துக்கணும். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகும் போட்டு நசுக்கிக்கணும். நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு தட்டி எண்ணெயில் போட்டுக்குங்க. இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா பூண்டு வாசனை கமகமன்னு வருது. இந்த ஸ்டேஜில் 3 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெய் சட்டியில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயோட கத்திரிக்காயையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கரைசலில் குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்குங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே கரைச்சி விட்டுக்குங்க. உங்களுக்கு குழம்பு கூட தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த கேப்பில் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர் நாமக்கல். எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கான கொஸ்டின் சைடில் வருது பாருங்க. இந்த படத்தில் உள்ள பாடல் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணதுமே கம்மன்னு வாசனை வருது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாயே ஊறுது. இந்த ரெசிபியை எங்கள் மாயாரத்து மாமி தான் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். நல்லெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட்டு இன்னும் தூக்கலாக இருக்கும். இதை நீங்கள் 1 வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். கெட்டே போகாது. பாருங்கள், நல்லா சூப்பராக திக்காக வந்திருக்கு. இதை நாளைக்கே மத்தியானத்துக்கு செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த பூண்டு குழம்ப சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சப்பு கொட்டி தான் சாப்பிடுவீங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.